ஹலோ விவாஸ், 60 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி சரியாக 9:22 மணிக்கு பயங்கரமான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகுதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த சந்திர கிரகணத்திற்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஏதாவது ஒரு பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, இந்த கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது இந்த கிரகணமானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை கொடுங்க. இந்த தாக்கங்களானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஏனென்றால் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய சிரமங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது. அவங்க எது செய்ய நினைச்சாலுமே அதுல ஏதாவது ஒரு வகையில தடங்களானது வந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு சில சிக்கல்களுமே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சது எதுவுமே நடக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கும்போது ரொம்பவே பின்னடைவையும் சந்தித்து கொண்டு இருக்காங்க. என்னதான் முயற்சி செஞ்சாலுமே அதுக்கேற்ப நல்ல ஒரு நிதி ரீதியான பலனானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி மனதளவுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சோகங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையானது இனியாவது மாறக்கூடுமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதே சமயம் எது என்னவாக இருந்தாலுமே இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு கிரகண தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு கன்னிராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த 2 பொருட்களை வைத்து எளிமையாக தானம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக இந்த கிரகண தோஷ பாதிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திர தோஷங்கள் ஏற்படாமல் மன தெளிவான சூழலானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சரியாக 9:22 மணிக்கு தான் இந்த ஒரு பயங்கரமான சந்திர கிரகணமானது ஏற்பட்டு அடுத்த நாள் அதிகாலையில 1:32 மணி வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதே நாளிலேயே சனியுடைய வக்ர நிவர்த்தியும் ஆரம்பமாக போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க. 11/9/2025 அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்தில இருந்து புதன் ராசிக்கு மாறப்போகிறார். 14/9/2025 அன்னைக்கு ராசியில இருந்து செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 15/9/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்தில இருந்து சுக்கிரன் ஐனசைன போகஸ்தானத்திற்கும் 16/9/2025 அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்தில இருந்து சூரியன் ராசிக்கும் மாறப்போகிறார். இப்படி தொடர்ச்சியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற மாதமானது பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்க போகுது. அதாவது சரியாக சொல்லணும்னா செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. எதிர்பார்த்த சில தகவல்களானது நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகிறது. நண்பர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரப்போகிறது. மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தை குறைத்து பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க. ஏனென்றால் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக அதுவுமே உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்து விடுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கோபத்தை குறைத்து கொண்டு நீங்க பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல நீங்க பேசாம அமைதியாக இருந்து விடுவது நல்லதுங்க. அதற்கு மாறாக தேவையில்லாம பேசி இருவருக்கும் இடையே கோபப்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிவதை விட நீங்க உங்களுக்கு அவங்க செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தேவையில்லாம அவங்க கிட்ட அன்வான்டா பேசுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே பாத்தீங்கன்னா தேவையில்லாம இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் பண வரவானது தாராளமாக இருக்க கொடுங்க. பண வரவுக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்பட போவது கிடையாதுங்க. மேலும் தொழில் வியாபாரத்தை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றகரமான
சந்தோஷகரமான சூழலானது ஏற்படக்கூடிய வகையிலையும் திருப்திகரமாக அமைய போகிறது. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய சில காரியங்கள்ல சாதகமான நிலையானது காணப்பட போகிறது. ரொம்ப நாட்களாகவே அரசாங்கம் தொடர்பாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதற்காக ஏதாவது விண்ணப்பம் அப்ளை பண்ணி இருந்தாலும் அது இன்னுமே கைக்கு சாதகமாக வந்து சேரல. அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல எனக்கு இன்னுமே இழுபறியான சூழலானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது அந்த காரியங்களானது சாதகமான நிலையானது காணப்படக்கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது உங்களுக்கு எந்தவித வேலையாக இருக்கலாம்ங்க. அதாவது ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கு நீங்க பட்டா வாங்குறீங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு நீங்க அந்த இடத்துல வீடு கட்டுறீங்க, அதுக்கான அப்ரூவல் வாங்கணும், தண்ணி பில் வாங்கணும், தண்ணிக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் அந்த தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இப்படி எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அரசாங்கம் தொடர்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயமானது இப்போது சாதகமாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு முடியக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. மேலதிகாரிகளுடைய ஆதரவானது முழுமையாக கிடைக்க போகிறது. மேலதிகாரிகள் உங்ககிட்ட காட்டக்கூடிய சில நல்ல விஷயங்களானது, அதாவது அவங்களுடைய கன்சர்ன் ஆனது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. நீங்களுமே புத்துணர்ச்சியுடன் வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையானது ஒரு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தொழில் ரீதியாக அதிகமாக கவனத்தை செலுத்தணும். ஏன்னா இத்தனை நாட்களாகவே தொழிலில் ஒன்றுமே இல்லைங்க, முடக்க நிலையாகவே தான் இருந்துட்டு இருந்துச்சு, எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சலுப்பானது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு தொழில் ரீதியாக எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு பண வருமான ரீதியாகவும் நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைய போகிறது. அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலையானது காணப்பட போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகிறது. ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவீர்கள். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெண்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. பண வரவானது ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள். எனினுமே கட்சி மேல் மட்டத்தில் உங்களை மதிக்கப்படுவார்கள். ஸோ இதற்கு தகுந்தாற் போல கன்னிராசி நேயர்கள் நடந்துக்கோங்க. அடுத்து கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது மூத்த கலைஞர்களின் மூலமாக சில நல்ல ஆதாயத்தை அடைவீர்கள். பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடி வரப்போகிறது. சம்பள விஷயத்துல கராராக இருப்பது அவசியம். மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சக மாணவர்களுடன் பேசி பழகும் போது கவனமாக இருக்கணுங்க. பாடங்களானது எளிமையாக இருப்பது போல இருக்கக்கூடும். இந்த நேர காலத்தில் நல்லபடியாக பாடத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு அந்த ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற விஷயமானது உங்களுக்கு எளிமையாக கிடைத்துவிடும். மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது முடிந்ததுக்கு அப்புறமேட்டு திங்கட்கிழமை காலையில பாத்தீங்கன்னா நீங்க அரிசியையும் அதே போல கோதுமையும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்க தானமாக இந்த 2 பொருட்களையும் கொடுத்துடுவாங்க. 2 பொருட்கள் வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த பச்சரிசி இல்லைன்னா கோதுமை இதுல 2ல ஏதாவது ஒன்றையாவது நீங்க வாங்கி ஒருத்தருக்காவது இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொடுத்துடுவாங்க. இதன் மூலமாக கிரகண தோஷ பாதிப்புகள் நீங்க கொடுங்க. அதே போல திங்கட்கிழமையில காலையில எழுந்த உடனேயே நீங்க வீட்டையுமே சுத்தப்படுத்திருங்க. வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர்ல நீங்க எந்த விதமான லிக்விடையும் யூஸ் பண்ணி நீங்க கிளீன் பண்ணலாம். அதோடு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் சேர்த்து நீங்க கிளீன் பண்ணிட்டு வாங்க. அப்போதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விரட்டி அடித்து நேர்மறை சக்திகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகண நேரத்துல கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருக்குங்க. அப்போது இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கது, எந்த அளவுக்கு எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு இதன் மூலமாக நீங்க புரிந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம கன்னிராசி நேயர்கள் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திங்கட்கிழமை காலையில எழுந்த உடனேயே நீங்களுமே குளிச்சுட்டு இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கு ஒருத்தருக்கு இல்லைன்னா 3 பேருக்கு தானமாக பொருட்களை கொடுத்துட்டு வாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.